ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி எனக்கு எக்ஸாம் இல்லை. ஸோ நான் லேட்டாக தான் எழுந்தேன். பட் என் ரூம்மேட்க்கு எக்ஸாம் எழுது. அவள் காலையிலே சாப்பிட்டு எனக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டா. நான் 9:30 போல் குளிச்சுட்டு சாப்பிட்டேன். ஸ்டடி ஹாலிடேஸில் படிக்கலாம் எப்படி அப்படின்னு எடுத்தேன். பட் படிக்கலான்னு உட்காந்துட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். சரி இந்த தடைகள்லாம் தாண்டி படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 minutes கூட இருக்காது. அதுக்குள்ளே எனக்கு ஒரு கால் எங்கள் டியூட்டர் வந்துட்டு கால் அட்டன் பண்ணதும் ஹாஸ்டலில் இருக்கியா இல்லை வீட்டில் இருக்கியாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வீட்டில் இருக்கேனே சொல்லியிருக்கலாம். நான் தான் ஹரிச்சந்திரன் பேத்தி மாதிரி ஹாஸ்டலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியாம்மா கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வரியா ஒரு சின்ன வேலைம்மா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நீ படித்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா மழை பெஞ்சிட்ருக்கு. அப்புறம் என்னங்க பண்ணுறது, மழை நினச்சிட்டே தான் ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு வந்து எனக்கு படிக்கிற மூடும் போயிடுச்சு. சரி துணியாக துவைக்கலான்னு கீழே போனேன். கீழே போய் பார்த்தா சூரிய பகவான் நல்லா பல்ல அடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் தான் தெரியுது மூட் ஸ்விங்ஸில் என்னை விட இந்த மானம் பெரிய ஆளாக இருக்கும் போல். அப்புறம் துணியாக துவைச்சிட்டு வந்து படுத்துறது தான். 4 மணிக்கு காஃபி டைமுக்கு தான் எழுந்தேன். அப்படியே பால் காஃபிலாம் வந்துட்டு கீழே போய் நானும் என் ரூம்மேட்டெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் ஒரு 5:30 போல் படிக்கலான்னு உட்காந்தேன். 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ளே டின்னர் டைம் வந்துச்சு. அங்கே போய் டின்னர்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல் ஒரு நைட் வாக் போகலான்னு சொல்லி நான் மட்டும் தனியாக போனேன். நான் எப்போவுமே டின்னருக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes போய் நடந்துட்டு வந்துடுவேன். அப்புறம் நைட் வாக்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 போல் கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே நான் ரூமுக்கு வந்துட்டேன். ஸ்டே டியூன் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.